நீச்சல் குட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் மிச்சம் விளையாட பண்ணிட்டு செம்ம டயர்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்கான். ஸோ உங்களை பார்த்தா செம்ம ஷாக் ஆகிருக்கான். ஸோ இதை ஆரம்பிச்சுன்னா நாங்கள் கதைக்குள்ளே போகலாம். ஓகே, நல்லா தூங்கி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து ரூம் கதை சாத்திட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ திடீர்னு உங்களை பார்த்துட்றான். அப்படி செம்ம ஷாக்கு. ஐயோ, இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஷோ, இவளுக்கு ஒரு வேலையே இல்லை. பார்த்தாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி விடுறது. தந்திரா சொன்னாலும் அறிவே இருக்காது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கா? அம்மாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாளா? ஷோ, சரி போவோம். ஓகே, அவனுக்குள்ளேயே அப்படி பேசிட்டு அப்படி வந்து ஸ்டெப்பில் இருந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகேவை பார்த்துட்டு, டேய் வாடா, அந்த பொண்ணு உனக்காக தாண்டா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கா தெரியுமா? உன்னை பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. ஓகேம்மா, இந்த மாதிரி ஜேகேயை பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, எதனாலும் நீயே கேட்டுட்டு அவளை பேசி அனுப்பிச்சி விட்டுருமா வீட்டுக்கு, சரியா? உனக்கு தலைவலிக்கு காஃபி எடுத்துகிட்டு வாமா, நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே, ஜேகே அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேயை பார்த்துட்டு, டேய் அந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துலேருந்து உன்னை பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்திருக்கு. நீ என்னென்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதாவது முக்கியமான விஷயமா கூட இருக்கும்டா, பேசுடா. ஒரு 1/2 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயும் உனக்கு என்ன அவ்வளோ இதாடா? நீங்கள் பேசிட்டுருங்க 2 பேரும். நான் போயிட்டு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ பேசி அவ்வளோ அனுப்பிச்சிவிம்மா. சும்மா நொய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காதம்மா. டேய், அந்த பொண்ணு அவ்வளோ தூரத்துலேருந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. எனக்கு புரியுதா இல்லையா? நீ பேசிகிட்ரு. நான் வந்துடுறேன். இருமா, நீ பேசிகிட்ரு. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நான் ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே செம்ம கடுப்பாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் நான் தான் டேய் சொன்னா கேளு, அவகிட்ட பேசிட்டு நான் போய்ட்டு உனக்கு காஃபியும் 2 பேத்துக்கு ஜூஸும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை நல்லா திட்டி விட்டுட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க ஜூஸும் காஃபி எடுக்க. ஏன் ஜேகேவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஜேகேவை அதே மாதிரி தான் உங்களை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகிட்ட பேசுகிறீங்க. இங்கே ஜேகே, இன்னொரு தடவை என்னை சுண்டலி தடவை அந்த மாதிரி நீ கூப்பிட்டோம் உனக்கு மரியாதை கெட்டுரும் ஜேகே. நாடி நான் மாட்டுறியா? ஐயோ பயந்துட்டேன். அடி பொடி மயிரே. அந்த பேர் தான் மேட்சிங்காக இருக்குது. ஏன்னா நீ பார்க்க சுண்டெலி மாதிரி தான் இருக்கு. அதுதான் உன்னை சுண்டெலின்னு கூப்பிட்றேன். சுண்டெலிக்குன்னு பதிலாக உன்னை முருங்கைக்கான்னு கூப்பிட்றேன். ஏய் முருங்கைக்கா, நாடி ஓரம் பேசிக்கிட்டு இருக்க? ஜேகே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோ. அடிச்சிருவேன், உனக்கு கொண்டுருவேன் பார்த்துக்கோ. ஐயா எகுறாத. சை, குட்டை கத்திரிக்க மாதிரி இருந்துட்டு எகுறியாக்கும் நீனு. இங்கே ஒரு காலை எகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஸோ ஜேகே இப்படி கிண்டலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து. நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் அவ்வளோதான். ஏம்மா, நீ எதுக்கு என்னை வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? நாடி வேணும் என்கிட்டேருந்து? நான் லவ் பண்ணுறியா? ஜேகே இந்த மாதிரி டக்குனு உங்கள்கிட்ட கேட்டோணும். நீங்களும் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன கேட்டால் லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபால் பண்ணிட்டே வரையே, எங்கே போனாலும் பின்னாடி ஃபால் பண்ணிட்டு வர. நான் லவ் பண்ணுறியா? நான் தான் கேட்குறேன், பதில் ஆன்சர் பண்ணேன். எப்போ போனாலும் பின்னாடியே சுற்றிட்டு வரையே, காலேஜு, கேண்டீனு, ஹோட்டலு, எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றி வர. நோட் பண்ணுறியா? இல்லை எனக்கு புரியல. நான் லவ் பண்ணுறியா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி சுற்றி வர்றதுக்கு அது தெரியுமா தெரியாதா? ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களா திட்டு மொழி முழிக்கிறீங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு. திட்டு மொழி முழிக்கிற முருங்கைக்கா, உன்னை தான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண பதில். ஜேகே உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இங்கே ஜேகே, நீ அப்போல்லாம் யோசிக்காத. நான் உன்னை போய் லவ் பண்ணுவேனாக்கும். உன்னை லவ் பண்ணுறதுக்கு பதிலாக வேற எவனையாவது லவ் பண்ணிட்டு அவங்க கூட லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் உன் கூடலாம் மனுஷன் இருக்க முடியுமா? ஒன்றை லவ் பண்ணுவேனாக்கும் நான். ஜேகிட்ட இந்த மாதிரி கோவமாக சொல்லிடுறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன மைதிக்கிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு வரேன்? எதுக்கு பின்னாடி சுற்றிட்டு வரேன்னு கேட்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றை லவ் பண்ணி அவன் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எந்த ஊர், எந்த அட்ரஸ்ஸு, எந்த வீடு பண்ணுற பசங்க தான் பொண்ணு பின்னாடி சுற்றுவாங்க. ஆனால் தடவையாக கேள்விப்படுறேன் ஒரு பொண்ணு என் பின்னாடி சுற்றி நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான்னு தடவையாக பொண்ணு என்னை ஃபாலோ பண்ணுறதை கேள்விப்படுறேன். ஜேகே இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிட்டானா? நம்ம லவ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சா? இல்லை, தெரிஞ்சிருக்காது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ? கரெக்டாக வேறு பேசுகிறானே.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டோமா மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. ஜேகே உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏய் ரிஷிகா மயிரே ஓனாதாண்டி அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு குழுக்குறான். ஸோ நீங்கள் ரீல் வந்துட்டு என்ன ஜேகே என்ன ஜேகேவா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா காதும் அவுட்டா இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் கேட்கும் நீ ஓர பேசாத முருங்கைக்காய் அண்டங்கு ரொம்ப ஓராக எகுறாத இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டக்குன்னு ஷார்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஜேகே ஷார்ட்டை பிடிச்சிட்டு யாரை பார்த்துட்டு முருங்கக்கான்னு சொல்கிறேன் போட்டா வளர்ந்த மாடு ஏதோ வளர்ந்த மாடா நான் வாய் ஓர பேசு வாய் உடச்சி கையில் ஊற்றுருவேன். வளர்ந்த மாடு ரொம்ப ஓர பேசாத எகுறாத நீயும் என்ன அண்டங்கு கொஞ்சம் அண்டெங்கப்பா மவள நாடி தொம்மறி காலேஜுக்கு வா அவனை அங்கே வச்சுக்கிறேன். நான் தான் வரமாட்டேன். நீ என்ன பண்ணுவ சிக்கா எப்படி நீ ஃபர்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து தானே ஆகணும். அங்கே வாட்டி உனக்கு இருக்க தமிழ் ஓரம் ஆடுற துள்ளுற இருட்டி உன்னை ஒட்டக்குனா தான் நீ சரிப்பட்டு வருவ. என்ன தான் வரமாட்டேன் நான் லீவ் போட்டுருவேன். நான் ஊருக்கு போகிறேன் அன்னைக்கு. ரொம்ப முழுங்கி பேசாத. ரொம்ப பயப்படுறியோ என்னமோ இருன்ட்டே அவ்வளோ பயம் இருக்குன்னு தெரியுதுல்ல முகத்தில். அப்புறம் என்ன மைதி என் ஷார்ட்டை பிடிச்சிருக்கியான். கையெடு ஐடு இங்கே பாரு நீ இன்னொரு தடவை முருங்கக்கொன்னு கூப்பிட்டு உன் ஷார்ட்டை பிடிச்சி கிழிச்சு விட்ருவேன். உனக்கு அவ்வளோ திமுறா எங்கடி என் ஷார்ட்டை கிழிச்சு தான் போகிறேன். இங்கே பாரு ஜேகே நான் சொன்னபடி சொன்னது மாதிரி பண்ணுவேன். மயிரி கிளி பார்க்கலாம் நீ கிழிச்சு தான் பாரு அப்புறம் என்ன நட்டுக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே 2 பேரும் இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிறீங்க. நீங்களும் ஜேகேவும் கரெக்டாக ஜேகே அம்மா ஜூஸும் காஃபியும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 2 பேரும் இப்படி பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இப்படி 2 பேரும் சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா என்னாச்சுமா அவன் சேட்டை நீ பிடிச்சிருக்க ஜேகே இப்படி கத்திக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அந்த மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க லைட்டாக கோவமாக. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு இவன் ஷார்ட்டை குளிச்சிருவாளாம்மா மயிரோட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவகிட்டலாம் மனசை பேச முடியுமா. சுண்டடி எப்படி எலி கொண்டி பேசுது பாரு. மோப்பம் பிடிச்சிட்டே என்கிட்ட இருந்தாலும் வந்துடுது. நீயே பேசி அனுப்பி விடுமா தயவு செஞ்சு கூட காஃபி கூட ஜூஸையும் கூட நான் போய் ரூம்லேயே குடிச்சிக்கிறேன். இந்த மூஞ்சை பார்த்துட்டுலாம் என்னால் ஒரு மயிர் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜேகே இந்த மாதிரி கோவமாக சொல்கிறான். நீங்கள் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அம்மா வந்து ஜேகேவை பார்த்துட்டு நீ இங்கேயே குடிச்சிட்டு போடா இதுக்கிட்ட ரூமுக்குள்ளே போய் குடிக்கிற. இந்த மூஞ்சை பார்த்துட்டுலாம் குடிச்சேன்னு வச்சுக்கோயா வாமிட் எடுத்துகிட்டு கிடக்க வேண்டியதான். நாளைக்கு ஃபுல்லாக படிக்கலையே கிடக்க வேண்டியதான். நாளைக்கு காலேஜும் போக முடியாது. நான் ரூம்லேயே போய் குடிச்சிக்கிறேன். அவளை என்ன ஏதுன்னு கேட்டு அவளை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைமா. அவங்க அம்மா பார்த்து இந்த மாதிரி சொல்கிறான். சரிம்மா நான் போய் ரூமில் போய் குடிச்சிக்கிறேன். ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது கரெக்டாக ஒருத்தவங்க ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே டெல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஜேகேவோ செம்ம கடுப்பில் எவன்டாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னா செம்ம ஷாக் அப்படி இரிட்டேட் கோவம் வருது. அப்படி செம்ம டென்ஷன் ஆகுறான். பர்சனை அப்படியே பயங்கர கோவத்தோடய முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். யார் அந்த பர்சனை பார்த்து செம்மையாக முறைச்சி பார்த்தா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். செகண்ட் எபிசோடில் டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் நினைத்தீங்க. லவ் யூ சார். அங்கேயோ புகிஷிப்பு. பாய்.